சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற கிரந்தம் ஸ்ரீ வேதாந்த தேசிகனாலே அருளி செய்யப்பட்டது. ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பெருமைகளை ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களாலே வர்ணித்து அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம் இது. அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலே இப்பொழுது நாம் எத்தனையோ நித்திய சூரிகள் பரமபதத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை இந்த பாதுகையாகிற நித்திய சூரிக்கு ஏற்படுகிறது. அது என்ன என்று ஸ்லோகத்திலே பார்ப்போம். பரஸ்ய பும்சஹ பதசன்னிகர்ஷே துல்யாதிகாரம் மணிபாதுகே த்வாம் உத்தம்சயந்தி ஸ்வயம் உத்தமாங்கைஹ சேஷாசமம் சேஷகருத்மதாத்யாஹ. பரஸ்ய பும்சஹ பதசன்னிகர்ஷே பாதுகே, அதாவது இந்த பாதுகை இருக்கிறது அது எப்படி இருக்கிறதுன்னா, பரஸ்ய பும்சஹ பரமாத்மாவான பகவான் அவனுடைய பத சன்னிகர்ஷம் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டு மிக நெருக்கத்திலே சமீபத்திலே அது இருந்து கொண்டிருக்கிறது. இருந்து கொண்டு அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, அங்க பரமபதத்தில் இருக்கிற எல்லா நித்தியசூரிகளையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றான். அனந்த கருட விஸ்வக்சேன அப்படின்னு சொல்லுவா. சேஷாசன கருட பிரமுக நானாவித அனந்த பரிஜன என்று இப்படியெல்லாம் நிறைய எம்பெருமானுக்கு எத்தனை பேர் இருக்கா பரமபதத்தில். என்னால் பரமபதத்தில் எம்பெருமானுக்கு யார் யார் தொண்டு செய்கிறாளோ எல்லாரும் நித்திய சூரிகள் தான். முக்தாத்மாக்களும் தொண்டு செய்கிறார்கள் இருக்கட்டும். அந்த நித்திய சூரிகள் என்று சொல்லுகிற பொழுது அனந்தன் என்னால் ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர் என்னால் சேனை முதன்மையார், இன்னும் திருச்சக்கரத்தாழ்வார், திருச்சங்காழ்வான் எல்லாரும் கைங்கரியம் பண்றார். எல்லாரும் கைங்கரியம் தான் பண்ற. ஒரே மாதிரியான அர்த்தம். எல்லாரும் பண்ணுகிற கைங்கரியமும் சமமானது என்று அர்த்தம். எல்லாரும் ஒரே கைங்கரியத்தை பண்ணுவாளா? ஒவ்வொருத்தரும் ஒரு கைங்கரியத்தை பண்றார். ஆனால் இதுல உயர்ந்தது தாழ்ந்ததே கிடையாதுங்க. பரமபதத்தில் எப்படின்னு கேட்டா, ஒருத்தர் எம்பெருமானுக்கு ஆயுதமாக இருக்கிறார், ஒருத்தர் எம்பெருமானுக்கு ஆபரணமாக இருக்கிறார், இன்னொருத்தர் எம்பெருமானுக்கு படுக்கையாக இருக்கிறார், எம்பெருமானுக்கு ஆசனமாக இருக்கிறார், வாகனமாக இருக்கிறார்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தர் பண்ணுகிற கைங்கரியம் வெவ்வேறாக இருந்தாலும் எல்லாம் கைங்கரியம் என்று வருகிற பொழுது எல்லாம் சமமானது தான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? துல்யாதிகாரம். துல்யாதிகாரம் என்னால் என்ன? ஒரே மாதிரியான சமமான கைங்கரியத்தை எல்லாரும் பண்ணுகிறார்கள். யார் பண்ணுகிறார்கள் என்னால் சேஷ கருத்மதாத்யாக, ஆதிசேஷன், கருடாழ்வான் இவாளெல்லாம் கைங்கரியம் பண்ணுகிறார்கள். ஆனால் அதே போலத்தான் பாதுகையே நீயும் கைங்கரியம் பண்ணுகிற. அவள்லாம் எம்பெருமானுக்கு கருடன் வாகனமாக கைங்கரியம் பண்றான், ஆதிசேஷன் ஆசனமாக படுக்கையாக கைங்கரியம் பண்றான். இந்த இவள் பாதுகையாக கைங்கரியம் பண்றான். பாதுகை என்கிற ஒரு நித்திய சூரி தான். அவர் கைங்கரியம் பண்ற, பாதுகையாக கைங்கரியம் பண்ற. ஆனால் என்ன வித்தியாசம்னு கேட்டா, இந்த சேஷன்
ஆதிசேஷன் என்று சொன்ன அந்த திருவனந்தாழ்வானோ, கருடாழ்வான், இன்னும் விஸ்வக்சேனர் எல்லாருமாக தங்கள் சேஷத்துவத்தை, அதாவது பகவானுக்கு தாங்கள் அடிமைப்பட்டவர்கள் என்று தெரிவிப்பதற்காக அவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுவான்னு கேட்டா, இந்த பாதுகையை தலையில அணிவார்கள். பாதுகையைத்தான் தலையில அப்படி அணிந்து கொள்வார்கள். அப்ப என்ன தெரியறதுன்னா, எல்லாரும் பண்ற கைங்கரியம் சமமா இருந்தாலும் இந்த கருடன் அனந்தன் முதலானவர்கள் தலையிலே தரிப்பது பாதுகையத்தானே. அது எப்படி எப்படி அணிகிறார்கள்னா, சேஷாசமம் ஸ்வயமுத்தமாங்கைஹி உத்தம் சயந்தி. சேஷாசமம் என்னால் என்ன, சேஷவஸ்திரம்னு சொல்லுவோம். அதாவது பரிவட்டம் போலேன்னு சொல்ற. கோவிலில் யார் கைங்கரியம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னா, எம்பெருமானுடைய ஒரு வஸ்திரம், எம்பெருமான் உடுத்து களைந்த நின் பீதக வாடை என்று சொல்லும்படியான வஸ்திரத்தை அவர்கள் தலையிலே கட்டுவார்கள். அதற்கு பரிவட்டம் என்று பெயர். அந்த பரிவட்டத்தை கட்டித்தான் அவள் இடத்துல கைங்கரியம் கொள்ளுதல் என்று கோவில்களிலே இன்றைக்கும் கூட பல கைங்கரியங்களுக்கு அந்த மரபு இருக்கிறது. போய் சேவித்தால் தெரியும். சேவித்தவர்களுக்கு, ஏற்கனவே சேவித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட அந்த பரிவட்டம் போல இந்த பாதுகையை உத்தம் சயந்தி தங்கள் தலையிலே தரிக்கிறார்கள். யாரு? இந்த கருடன், ஆதிசேஷன் முதலானவர்கள் என்று சொல்றார். அவ தலையில பாதுகையை வைக்கிறான் எம்பெருமான். எல்லாரும் தலையில தங்களுக்கு பரிவட்டம் கட்டினா போல அந்த பாதுகையை தரிக்கிறார்கள். பாதுகை என்கிறதும் கருடனை போல ஆதிசேஷனை போல கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு வியக்தி தான். ஆனால் கருடன் தலையிலையும் பாதுகை, ஆதிசேஷன் தலையிலையும் பாதுகை தான் வைக்கப்படுகிறதே தவிர பாதுகையினுடைய தலையில கருடனை வைக்கிறதுன்னு என்னைக்கானா உண்டோ? பாதுகையினுடைய தலையில ஆதிசேஷனை வைக்கிறதுன்னு என்னைக்கானா உண்டோ? கிடையாது. பரமபதத்தில் எல்லாரும் நித்திய சூரிகளாய் எம்பெருமானுக்கு தொண்டு செய்பவர்களாய் இருந்தாலும் கூட அத்தனை நித்திய சூரிகள் தலையிலேயும் எம்பெருமான் வைப்பது எத்தைன்னு கேட்டா தன்னுடைய பாதுகையைத்தானே. அப்ப பாதுகை எல்லாருடைய தலையிலேயும் இருக்கிறது என்று சொன்னால் மற்ற நித்திய சூர்களுக்கு இல்லாத பெருமை அந்த பாதுகைக்குத்தானே உண்டு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றார்? சேஷாசமம் சேஷகருத்மதாத்யாக ஸ்வயம் உத்தம அங்கைஹி உத்தம் சயந்தி. தங்களுடைய உத்தமாங்கமான தலையிலே இந்த பாதுகை என்றோ தரிக்கிறார்கள். பாதுகையும் ஒரு நித்தியசூரி தான் கொள்ளுவோம். கருடாழ்வானும் நித்தியசூரி, எல்லாரும் தான் கைங்கரியம் பண்றா. ஆனா அவர்கள் தலையிலே போய் உட்காரக்கூடிய ஒரு பெருமை இந்த பாதுகைக்குத்தான் இருக்கிறது, மற்றொன்னுக்கு கிடையாது. அப்போ மற்ற நித்தியசூர்களை காட்டிலும் இந்த பாதுகை உயர்ந்தது என்கிறது இத்தாலேயே வெளிப்பட்டு விடுகிறது அல்லவா என்று மிக அழகாக ஒரு அர்த்தத்தை, அதாவது பாதுகைக்கு உண்டான பெருமை என்னால் அது எல்லாரும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவாளா இருந்தாலும் பாதுகைக்கு தனியான ஒரு பெருமை என்ன, அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். அதனால என்ன பண்ணணும், நாம் எல்லாரும் கூட போய் எல்லாரும் எம்பெருமானுடைய அந்த பாதுகை சந்நிதிகளில் போனால் ஸ்ரீ சட்டாரி என்று பெருமாள் கோவில்களில் தான் உண்டு, மற்ற தேவாலயங்களில் கிடையாது. நான் இப்போ அங்கெல்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொல்கிறேன். அது நம்ம கோவில் ஸ்ரீ சடகோபன் என்ன வைக்கிறோம். ஆனால் அந்த கோவிலில் அவளுக்கு அது சடகோபன், சடகோபன்றது நம்மாழ்வாருடைய திருநாமம். நான் இப்போ இந்த நம்முடைய தலையில் பாதுகையை வைக்கிறான்னு சொன்னால் கூட நம்மாழ்வாரைத்தான் வைக்கிறார்கள் என்று தான் நாம் கொள்ளுகிறோம். ஆனால் அந்த கோவில்களெல்லாம் இப்போல்லாம் ஜடகோபுரம்னு ஏதோ வைப்பதாக சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு தெரியாது. நம்ம பெருமாள் சன்னதியில் இந்த பாதுகையை வைக்கிறார். எல்லாரும் போய் இந்த ஸ்ரீசடகோபன் நம்ம பெற்றுக்கொள்ளணும். கீழே ஒரு ஸ்லோகத்தில் என்ன தெரிவித்தார், அப்படி யாராவது ஒருத்தன் போய் ஸ்ரீசடகோபனை தலையிலே வைத்து கொண்டானால் அவனுடைய தலையெழுத்தே நல்ல எழுத்தா மாறி விடுகிறதுன்னு கீழே ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார். அப்போ அதுக்கு எதிர்த்தட்டாக இப்பொழுது 84வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார், அந்த பாதுகையை ஒருத்தன் தலைமையில தரிக்கவில்லை என்னால் என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய நல்ல எழுத்தும் கட்ட எழுத்தா போய்விடுன்றார். அதாவது தலைவிதி தலையெழுத்துன்னு சொல்கிறாளோ இல்லையோ, தலைவிதி தலையெழுத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். தலையெழுத்துன்னா என்னன்னா, நாம் பிறக்கிற பொழுதே நம்முடைய தலையில என்னென்ன படணும், அவஸ்தைப்படணும், என்னென்ன நன்மை அடையணும்னு எழுதி வைத்திருப்பாளாம். அதுக்குத்தான் தலை எழுத்து. நல்ல வேளை அதையெல்லாம் நம்மளால படிக்க முடியாது. பிரம்மா ஒருத்தனுக்குத்தான் தெரியும் அந்த எழுத்து, அவன் தான் படிக்க முடியும், நாம படிக்க முடியாதத. ஆனாலும் அது எழுதப்பட்டிருக்கு. அது எத்தை வச்சு எழுதுறான்னு கேட்டா, நாம் முன் ஜென்மங்களிலே பண்ணின பாப புண்ணியங்களை வைத்துத்தான் அந்த தலையெழுத்து எழுதப்படுகிறது. நாம் முன் ஜென்மத்தில் என்ன பாபம் பண்ணியிருக்கிறோமோ அந்த பாபத்துக்குரிய தண்டனையை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும்னு இருந்தா அது தலையெழுத்துல வந்து சேரும். அது
அதனால தான் யாராவது ஒருத்தர் கஷ்டம் வந்தது, என்ன இவ்வளவு கஷ்டப்படுறிய, என்ன காரணம், எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்றாளா இல்லையா? அந்த வார்த்தை என்ன? தலையெழுத்துன்னு என்ன? ஏற்கனவே நான் பண்ணின பாபத்தை தான் இப்போ அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். அது ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஞானியா இருந்தால் தலையெழுத்துன்ற அர்த்தத்தை சப்தத்தை சொல்ல மாட்டா, பிராரப்தம் என்ற சொல்லை சொல்லுவார்கள். பிராரப்தம் என்னால் என்ன? அனுபவித்தே தீர வேண்டிய பாவம் என்ன? அது பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்ட பாவம், அனுபவித்தே தீர வேண்டிய பாவம். நான் ஏற்கனவே நாமே பண்ணின பாபம் தான் அது. அது எதுக்காக சொல்லுகிறார்கள் என்னால், அதற்காக அப்படியெல்லாம் தெரிந்த பிற்பாடாவது இந்த ஜென்மத்தில் பாபம் பண்ணாமல் இருந்தால் இன்னொரு ஜென்மம் இவன் எடுத்தாலும் கூட அந்த பாபத்தை இவன் அனுபவிக்க வேண்டி வராது. அதனால பாவம் பண்ணாமல் இருக்கணும் என்பதற்காக பெரியவர்கள் இதையெல்லாம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சொல்றான்? அப்போ தலையில எழுதியிருக்க எழுத்து நம் முன்ஜென்மத்திற்கு தகுந்தபடி, முன்ஜென்மத்திலே நாம் செய்த பாவங்களுக்கு தகுந்தபடி தலையிலே புண்ணியங்களுக்கு தகுந்தபடி நல்ல எழுத்தும் இருக்கும், பாவங்களுக்கு தகுந்தபடி கட்ட எழுத்தும் இருக்கும். இந்த ஸ்ரீஜோடகோபனை போய் தரித்தால் என்ன ஆகும்? கட்ட எழுத்து நல்ல எழுத்தா மாறிடும் அப்படின்னு கீழே ஒரு ஸ்லோகத்தில் தெரிவித்தார். இப்ப 84வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்னா, அந்த ஸ்ரீஜோடகோபனை தலையில தரிக்கவில்லை என்னால் நல்ல எழுத்தும் கட்ட எழுத்தா மாறிடும், அதுவும் இன்னும் பாவத்தை இவன் அனுபவிக்க வேண்டி வரும் என்ன அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். முகுந்த பாதாம்புஜதாரிணி த்வாம் மோகாதனுத்தம் சயதாம் ஜனானாம் மூர்த்னி ஸ்திதா துர்லிபயோ பவந்தி பிரசஸ்த வர்ணாவலயஸ்ததீயாக. முகுந்த பாதாம்புஜதாரிணி என்று சொல்றார். முகுந்த பாதாம்புஜதாரிணி என்னால் முகுந்தனான எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்கிறவன், அவனுடைய பாத அம்புஜம் என்னால் என்ன? தாமரை போன்ற திருவடிகள். அதை தாரிணி என்னால் தரிப்பவள். அப்போ இந்த பாதுகை, பாதுகா என்கிற சொல்லானது அது பாதுகா என்று அப்படி இருக்கிற அப்படின்னால அந்த சம்ஸ்கிருதத்திலே அந்த சொல்லுக்கு ஸ்திரீலிங்கம் என்று தான் சொல்லுவார்கள், அதாவது பெண்பால் சொல்லது. அதனால பாதுகையை ஒரு ஸ்திரீயாகத்தான் இந்த ஸ்தோத்திரம் முழுவதும் சொல்லிக் கொண்டு வருகிறார் வேதாந்த தேசிகன். ஸ்திரீ என்னால் ஒரு பெண், அது ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிற, அதனால பாதுகா தேவி என்று தான் சொல்லுகிறார். அப்படி எம்பெருமானுடைய தாமரை போன்று இருக்கக்கூடிய திருவடிகளை தாங்குகின்றவளே என்ன அவளை சொல்றார். துவம் மோகாது அனுத்தம் சயதாம் ஜனானாம். மோகத்தினாலே என்னால் என்ன? கலக்கத்தினாலே, அதாவது அல்லது இன்னும் சொல்லலாம் தன்னுடைய திமிரினாலேன்னு கூட சொல்லலாம், கர்வத்தினாலே. எதுக்கு நாம் போய் எம்பெருமானுடைய பாதுகையை தலையில தரிக்கணும் என்று சில பேர் நினைத்திருப்பார்கள் அல்லவா? அப்படி யாராவது இருப்பார்களானால் அந்த ஜனங்கள் அனுத்தம் சயதாம் ஜனானாம், தலையிலே அந்த பாதுகையை தரிக்காத ஜனங்கள் இருக்கார்களே அவர்களுடைய மூர்த்னிஸ்திதா தலையில இருக்கக்கூடிய என்னன்னா அவளுடைய பிரசஸ்த வர்ணாவலயா, நல்ல ஸ்லாக்கியமான நல்ல எழுத்துக்கள். அதாவது ஒருத்தன் புண்ணியம் பண்ணி இருந்தா அடுத்த ஜென்மத்தில் அவனுடைய தலையிலே நல்ல எழுத்துக்கள் எழுதி இருக்குமா, அவன் முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணி இருந்தா அவன் தலையிலே கட்ட எழுத்துக்கள் எழுதி இருக்கும். ஆனால் இந்த பாதுகையை தரிக்கலைன்னா என்ன ஆகனா, பிரசஸ்த வர்ணாவலயா, நல்ல எழுத்துக்கள் இருக்கிறதே அதுவும் கூட துர்லிபயோ பவந்தி, கெட்ட எழுத்துக்களாக மாறிவிடுகிறது. எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே இருக்கக்கூடிய பாதுகையை தரிக்காதவன் என்ன ஆவான்? பாவியாகவே பாவமே செய்து பாவியானேன் என்று எல்லாமே அவனுக்கு பாவமாக வந்து அவனுக்கு துக்கமே வந்து சேரும் என்று சொல்றார். எல்லாத்திலையும் ஆழ்வாரை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் நமக்கு இருந்தால்தான் நமக்கு உய்வு கிடைக்கும். இந்த இடத்துல நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் நமக்கு இல்லை என்னால் நமக்கு உஜ்ஜீவனம் கிடைக்காது என்று அந்த அர்த்தத்தையும் இங்கே நாம் அந்த ஸ்லோகத்திலே கொள்ளும்படியாக, இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையுமே எல்லா ஸ்லோகத்திலையுமே நாம் ஆழ்வாரையும் சேர்த்து சேர்த்து நினைத்து கொள்ள வேண்டும். சில ஸ்லோகங்களிலே ஞாபகம் வந்த பொழுது சொல்லுகிறேன், தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विना वेङ्कटेशं
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।